ஹாய் வெல்கம் பேக் டு தமிழ் டெக் EDU. இன்றைக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராம் கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன்னு பார்ப்போம். 3 ஈஸி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் காணும். முதலாவது வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு சிடின்னு கொடுத்து அந்த பாத்தை வந்து கொடுக்கணும். இதில் டெஸ்க்டாப்பில் ஜாவா ப்ரோக்ராம் என்ற ஃபோல்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு என்று கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ஜாவாசி hello.java. இல்லை ஜாவாசின்றது வந்து ஜாவா கம்பைலர், hello.javaன்றது வந்து எங்களோட ஜாவா சோர்ஸ் ஃபைல் நேமாக வந்து இருக்கும். கம்பைல் பண்ணப்பட்ட பிறகு உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணப்படும் hello.class. அதுக்கு பிறகு வந்து hello.class ஃபைலை வந்து நாங்கள் ரன் பண்ணணும். அதுக்கு வந்து ஜாவான்னு கொடுத்து ஹலோண்டு மட்டும் கொடுத்தா காணும். hello.javaண்டோ hello.classண்டோ நாங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. கரெக்ட் கமாண்ட் வந்து ஜாவா ஹலோண்டு கொடுத்தா காணும். ஜேவிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே hello.java கிளாஸை வந்து எடுத்து அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி ரன் பண்ணும். இப்போ நாங்கள் மெயினாக வந்து எங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் ஐடிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜாவா ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணணுமெண்டா எல்லாத்துக்கும் வந்து கோடிங் வந்து எழுதணும். ஆனால் ஐடிஇ, அதாவது வந்து நெட்பீன்ஸ், இன்டெலிஜே, எக்லிப்ஸ் அப்படியான ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கோடிங் எழுத போகிறீங்கண்டா நீங்கள் ஒரு கிளிக்லேயே வந்து ரன் பண்ணி கொள்ளலாம். அப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் ஜாவா இன்டர்னல்ஸ். புதுசாக வந்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஜாவாண்ட இன்டர்னல்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்பைலேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் பிகினர்ஸாக இருந்தால் ஜாவா வந்து எப்படி கம்பைல் பண்ணப்படுது, ரன் பண்ணப்படுதுன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஐடியை யூஸ் பண்ணிக்கல வந்து ஒரு கிளிக்லேயே வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு பட்டன் கிளிக்லேயே ஓட்டோ வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணப்படும். எங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் எரர் வந்து ஹைலைட் பண்ணப்படும். ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட் செய்யலாம். எங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஐடியை யூஸ் பண்ணி செய்கிறதால ஈஸியாக வந்து எரர் கரெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் மெயினாக ஐடிக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். டெவலப்மெண்ட் அதுகளுக்கு வந்து ஐடியை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் எப்படி நாங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பாருங்கள். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஜாவா ப்ரோக்ராம்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள வந்து hello.javaன்ற ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபைலில் வந்து நான் வந்து வெல்கம் டு ஜாவான்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய கோடிங் வந்து எழுதியிருக்கிறேன். முதலாவது வந்து கிளாஸ் டிஃபைன் பண்ணணும். பப்ளிக் கிளாஸ் ஹலோன்றது கிளாஸ் நேம். அது பிறகு மெயின் மெத்தட் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். மெயின் மெத்தடில் தான் நாங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். அதுக்குள்ளே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறேன், வெல்கம் டு ஜாவா. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் ஆகல வெல்கம் டு ஜாவான்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய் சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து இதில் நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் டைப்பாக வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டிக்கு அது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணப்படும். ஃபைல் நேம் வந்து .java எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் பண்ணணும். ஸோ hello.javaன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இனி இந்த ஜாவா ஃபைலை வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். cmd என்று கொடுத்து
என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போகணும். முதல்ல அதுக்கு வந்து சிடி என்ற கமாண்ட் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஜாவா ப்ரோக்ராம் என்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஜாவா ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இப்படி செய்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எங்கே உங்களோட ஜாவா ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிட்டு இதில் வந்து சிஎம்டி என்று டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து முதலாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்து ஜாவா ப்ரோக்ராம்ஸுக்குள்ளே தான் இந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த பாத்திலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. முதலாவது கம்பைல் பண்ணுற கோடிங் எழுதணும். அதுக்கு வந்து ஜாவா சி கம்பைலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஜாவா சி, அதுக்கு பிறகு வந்து ஃபைல் நேம் கொடுக்கணும். hello.java கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண ஜாவா ஃபைலில் வந்து ஒரு எரருமே இல்லாட்டிக்கு ஜாவா சி வந்து உங்களோட ஃபைலை வந்து கம்பைல் பண்ணி .class ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணப்படும். இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா hello.class என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இனி இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு ஜாவா என்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஹலோண்டு மட்டும் கொடுத்துக்கொள்ளுங்க. hello.java உண்டோ hello.class உண்டோ கொடுக்க தேவையில்லை. ஹலோண்டு மட்டும் கொடுத்தாலே JVM வந்து உங்களோட hello.class ஃபைலை வந்து எடுத்து ரன் பண்ணும். ரன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கன்சோலில் வந்து வெல்கம் டு ஜாவான்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் டெக் EDUக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.